உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களை மரியனேன் ஓராண்டில் வீடியோ வலைவிவிலே வாசிப்பு திட்டத்தின் 165ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பந்தர்களை இன்றைக்கி நம்ம 1 அரசர்களில் 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி 2 அதிகாரம் என்ன சின்ன சின்ன அதிகாரங்கள் தான். கூடவே 2 குறிப்பேடில் 16ஆம் அதிகாரமும் 17ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம இனிமே மிக பாடல் வாசிச்சுட்ருக்கோம். அதில் 4ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பந்தவர்கள் நம்ம 1 அரசர்கள் 15ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி ஆசா அரசராக யூதா நாட்டின் மேலே அமர்த்தப்பட போகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாலமோனுக்கு அடுத்து அவருடைய மகன் ரெகபெயாம் அரசனாக ஆகிறார். அவருடைய மகன் அபியாம், ரெகபெயாம் அபியாம் 2 பேருமே தாவீதை போல நடக்கலை. அவர்கள் பாவம் செஞ்சாங்க. ரெகபெயாம் மனமாற்றம் அடைந்தார். அவர் தம்மை தாழ்த்தி கொண்டார் கடைசியாக. இதை தான் நம்ம நேற்று 2 குறிப்பேடு 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துலையும் நம்ம ரொம்ப சுருக்கமாக வாசித்தோம். ஆசா அரசனாகிறதும் நேற்று நம்ம வாசிச்சிட்டோம். ஸோ அதனால் குழம்பிடக்கூடாது நம்ம. ஸோ சாலமனுக்கு அடுத்து ரெகபெயாம், ரெகபெயாமுக்கு அடுத்து அபியாம், அபியாமுக்கு அடுத்து ஆசா. ஆசா மட்டும்தான் நல்லவராக இருந்தார். நம்ம அதை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஆசா அரசராக அமர்த்தப்படுது. நேற்று நம்ம குறிப்பேடில் வாசித்தது இன்றைக்கி நம்ம திரும்ப 15ஆம் அதிகாரத்தில் விரிவாக வாசிப்போம். கூடவே எரோபோவாம் அந்த சைடு இஸ்ரேல் இந்த சைடு 3 அரசர்கள் வந்துட்டாங்க. 3ல் ஒருத்தர் மட்டும்தான் நல்லவர். அந்த சைடு எரோபோவாம் மட்டுமே அரசராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி எரோபோவாம் இறந்து போவார். அவருடைய மகன் நாதாபு அரசராக ஆவார். உடனே அவரை பாஷா அப்படின்றவர் கொல்லுவார். பாசாவும் நாதாபும் எரோபோவாமும் அந்த சைடு இஸ்ரேலுடைய அந்த 10 குலங்களை ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள். எரோபோவாமுக்கு அடுத்து நாதாப், நாதாபுக்கு அடுத்து பாஷா அவரை கொண்டுட்டு இவர் வருவாங்க. எல்லாமே கொலை தான் அன்பார்ந்தவர்களே, எல்லாமே அசாசினேஷன். அதாவது 1 அரசர்கள் 14ஆம் அதிகாரம் 7லேருந்து 11 அந்த இறையடியார் சொல்லுவார் தெரியுமா, எரோபோவாமுடைய வழிமரபு ஃபுல்லாக அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கன்றுக்குட்டிகளை வச்சு இஸ்ரேல் மக்களை பாவத்தில் விழ வச்சார். இதனால் ஆண்டோடைய கோபத்தை அவர் மூட்டினார், சினமூட்டினார். அதனால் அவரோட வழிமுறை ஃபுல்லாக அழிச்சிருவேன்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல் பாஷா வழியாக அவரோட வழிமுறை ஃபுல்லாக அழிப்பார். அதுக்கப்புறம் பாஷா என்ன பண்ணுவார், பாஷா அரசர் அவரும் பாவம் செய்வார். இன்றைக்கி 16ஆம் அதிகாரம் 1 அரசர்களாக வாசிப்போம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், 7ஆம் வழியாக பாஷாவினுடைய மொத்த குடும்பத்தையும் அவர் அழிப்பார். அன்பந்தர்கள் இதுதான் ஏற்கனவே நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இஸ்ரேல் மக்கள் வழியாக எகிப்தியர்களையும், அதுக்கப்புறம் கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள், இத்தியர்கள், லிவ்வியர்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் அவருடைய தண்டனை தீர்ப்பை அவர் அங்கே செயல்படுத்தினார். யார் கருவியாக வச்சு? இஸ்ரேல் மக்களை கருவியை வச்சு. அதே போல தான் இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சப்போ சுற்றி இருக்கிற பாபிலோன், அசிரியா வச்சு நம்ம பார்ப்போம், அவங்களும் நாடு கடத்தப்படுவாங்க. ஸோ ஆண்டவர் நீதி உள்ளவராக தான் இருக்கிறார். அதே போல் தான் பாஷாவை வச்சு அந்த எரோபோவாம் அழித்தார். அப்புறம் பாஷாவாவது நல்லவனாக இருக்கணும்ல, அவனும் நல்லவனாக இல்லை. ஸோ இந்த கொலை, இந்த ஒரு வயலன்ஸ், இந்த மிகப்பெரிய ஒரு க்ரைம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் ஆண்டவருடைய நீதியும் அவருடைய தண்டனை தீர்ப்பும் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. 7ஆவுக்கு அடுத்து என்ன நடக்குது, ஜிம்ரி கொண்டு ஜிம்ரி அரசராகிறார். ஜிம்ரிக்கும் அதுக்கப்புறம் ஜிம்ரிக்கு அடுத்து என்னது, அவரை கொண்டுட்டு ஓமரி. பாருங்களேன் அண்ணதுங்களே, நம்ம திருத்தந்தை எவ்வளோ அழகாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். யாராவது அந்த அரியணைக்கு அடிச்சுக்கிறாங்களா? அவங்களுக்குள்ளேயே கருதினார்கள் சகோதரர்களை போல தேர்ந்தெடுக்கிறாங்க அன்பர்களே. ஆனால் இங்கே பாருங்கள், அரியணைக்கு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓமரிக்கும் திப்னிக்கும் சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் ஆகாபு அப்படின்றவர் அரசராகிறார். இந்த ஆகாப் இருக்கிறதுலே மோசமானவர் ஆகாபு தானாம். அவருடைய அவ்வளோ மோசமாக ஆண்டவருக்கு சினமூட்டினார். அவ்வளோ பாவங்கள் இருக்கிற எல்லாரை விட அதிகமாக பாவம் செஞ்சது அவர் தான். இதெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்கு. அந்த பக்கம் ஆசா கடவுளுடைய வழிமரபு, கடவுளுடைய கட்டளைகளின்படி, தாவீதினுடைய நெறியின்படி அவர் நடக்கிறார். அதனால் யூதா ஃபுல்லாக இங்கே இத்தனை பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு யூதா அமைதியில் இருக்குது. ஏன்?
ஏன்னா அவங்க கிட்ட எருசலேமில் சாலமன் கட்டின கோயில் இருக்குது. ஆண்டவரை கரெக்டாக வழிபடுறாங்க. ஆசா அரசன் அவ்வளோ அழகாக அவங்கள வழி நடத்துகிறார். பாருங்கள் நம்ம கடவுள் இல்லாத இடத்துல அந்த சைடு இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லாக இருட்டிலும் அந்த ஒரு சுயநலத்திலும் ஒரு புயல்லையும் வன்முறையிலையும் இருக்கிறாங்க. இந்த சைடு அமைதியில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கடவுள் இருக்க இடத்துல அமைதி இருக்குது. இன்றைக்கி 2 குறிப்பேடு 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆசா நம்ம ஆசா நல்லவர்னு தான் பார்த்தோம். பட் அவரும் கூட லைட்டாக தடுமாறுகிறார். கடவுளை நம்பாமல் போயிடுறாரு ஒரு சின்ன விஷயத்தில். ரொம்ப நுணுக்கமான விஷயம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அது இன்றைக்கி நம்ம திரும்பவும் முழு விவரத்தோடு வாசிப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 குறிப்பேடில் அவருடைய மகன் யோசபாத்து உண்மையிலேயே ஆசாவை போல் நல்லவராக தான் நடப்பார். ஸோ 2 அரசர்கள் நமக்கு நல்லவங்களாக கிடச்சிட்டாங்க யூதா குலத்தில், ஆசா, யோசபாத். அதுவும் அதுக்கப்புறம் பாருங்கள், இதே தான் நம்ம 17ஆம் அதிகாரத்துலையும் அது தொடர்ந்து வாசிப்போம். இதுதான் 2லேயுமே நடக்கும். இன்றைக்கி இனிமைமிகு பாடல்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த மணவாட்டியினுடைய அழகை விவரிப்பார். அதுக்கு அவர் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணுவார். பழங்கள், மரங்கள், விலங்குகளோட கம்பேர் பண்ணி அவர் சொல்வார், இது என்னடா இப்படி போய் யாராவது ஒரு பெண்ணை வர்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, ஆக்சுவலாக இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி சாலமனுடைய கோயில் இருக்கிறது, எருசலேம் நகரம் இருக்கிறது, சிட்டி ஆஃப் ஜெருசலேம் அண்ட் டெம்பிள் ஆஃப் சாலமன். இது 2யுமே இன்றைக்கி அவர் வர்ணிக்கிற நிறைய விஷயங்கள் சாலமனின் கோயிலை சம்மந்தப்பட்டதாக இருக்கும், எருசலேம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம விளக்க உரையில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த மணவாட்டின் அழகை விவரிக்கும் போது நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது, அது ஏதோ ஒரு காம விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல யாவே இறைவன் தன் இஸ்ரேல் மக்களை, தன் தேசத்தை அவர் விவரிக்கிறத போல் பார்க்கணும். இன்னும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னாக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் திருச்சபையை, அதாவது நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த மணவாட்டி, அந்த பெண் சாலமனின் கோயிலுடைய நிறைய விஷயங்கள் அங்கே ஒத்துப்போம். அதே போல் எருசலேம் நகரத்தை நிறைய விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு ஒத்துப்போம். அதனால் கடவுள் எருசலேம், தாம் தேர்ந்தெடுத்த அந்த எருசலேம் நகரின் சீயோன் மலையும் சாலமனின் கோயிலையும் அங்கே அவர் அன்பு செய்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி வாசிக்க நம்ம கேட்போம். சரி, இன்றைக்கி பாருங்கள், தாவீதின் குலவிளக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படும். அது 1 அரசர்களில் 15ஆம் அதிகாரத்தில் வரும். அது எங்கே, யார் அந்த குலவிளக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிஞ்சளவு கணிக்க ட்ரை பண்ணுவோம். 2வது கேள்வி, சமாரியாவை, செக்கேம் தான் யெரோபோவாம் இஸ்ரேல் மக்களுக்கு தலைநகரமாக வச்சுருந்தா நம்ம பார்த்தோம். அதை சமாரியாவாக மாற்றினது யார், அதையும் இன்றைக்கி கண்டுபிடிக்க முயற்சிப்போம். அந்த அரசருடைய பேர் என்ன? 3வது, மாதாவுடைய முக்கியமான தலைப்பு இன்றைக்கி இனிமை மிகு பாடலில் 4ஆம் அதிகாரத்தில் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தலைப்பு. அது என்னன்றதையும் கணிக்க முயற்சிப்போம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து செபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 15. நெபாட்டின் மகன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியாம் யூதாவின் அரசனானான். அவன் எருசலேமில் 3 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அவன் உள்ளம் தம் மூதாதையான தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிரச் செய்தார். அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலை பெறச் செய்தார். ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். இத்தியனான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாள் எல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளினின்று வழுவியதில்லை. அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது. அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அபியாமிற்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்தது. பிறகு அபியாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான். இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 20ஆம் ஆண்டில் ஆசா யூதாவின் அரசனானான். அவன் 41 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். ஆசா தன் மூதாதை தாவீதை போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான். அவன் விலை ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டு தன் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அகற்றினான். மேலும் அவனுடைய தாய் மாக்கா அசேராவுக்கு அருவருப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தாள். எனவே அவன் அவளை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதரோன் ஓடை அருகே சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன. எனினும் ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது. தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் தேர்ந்து கொண்ட வெள்ளி தங்கத்தால் ஆன பொருள்களையும் ஆசா ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான். இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேலின் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமா நகரை கட்டினான். ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எசியோனின் மகனான தபரிமோனுக்கு பிறந்து தமஸ்குவில் வாழ்ந்த பெனதாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறியது: என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகிறேன். இஸ்ரேலின் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான். பெனதாது அரசன் ஆசாவுக்கு இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல், பெத்மாக்கா ஆகிய நகர்களையும் கினரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் தாக்கி முறியடித்தார்கள். பாசா இதை கேள்வியுற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு தீர்சா நகருக்கு திரும்பினான். அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கின்றி அனைவருக்கும் ஆணையிட்டான்.
அதன்படி அவர்கள் பாசா ராமாவை கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தனர். அவற்றை கொண்டு அரசன் ஆசா பென்யமீனை சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீரச் செயல்களும் அவன் செய்தவை யாவும், அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது. ஆசா தன் மூதாதையரோடு துயல் கொண்டு தன் மூதாதை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசனானான். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யெரோபாவின் மகன் நாத்தாபு இஸ்ரேலின் அரசனானான். அவன் இஸ்ரேலின் மீது 7 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். இசக்கார் வீட்டைச் சேர்ந்த அகியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். நாதாபும் இஸ்ரேல் படை முழுவதும் பெலிஸ்தியருடைய கிபத்தோன் என்னும் நகரை முற்றுகையிட்டிருக்கையில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான். இவ்வாறு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் பாசா நாதாபுவை கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். அவன் அரசனானவுடன் யெரோபவாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டான். சீலோவை சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி யெரோபவாமின் குடும்பத்தவர் அனைவரையும் எந்த உயிரையும் விட்டு வைக்காமல் அடியோடு அழித்தான். இந்த அழிவுக்கு யெரோபவாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்ததும் இவற்றால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதுமே காரணம். நாதாபின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் அகியாவின் மகன் பாசா இஸ்ரேல் முழுவதின் மீதும் தீர்சாவில் இருந்து கொண்டு 24 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். யெரோபவாமின் வழியிலேயே நடந்து அவனைப் போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 16. பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகுவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன். நீயோ யெரோபவாமின் வழி நடந்து என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய். எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன். நெபாற்றின் மகனான யெரோபவாமின் வீட்டுக்குச் செய்ததைப் போல உன் வீட்டுக்கும் செய்வேன். பாசாவை சார்ந்தவருள் நகரில் மடிபவர் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியில் இறப்பவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பாசா தன் மூதாதையரோடு துயல் கொண்ட பின் திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஏலா அரசனானான். ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை பாசா செய்ததாலும் யெரோபவாமின் வீட்டை அடியோடு அழித்ததாலும் அவன் அவருக்கு சினமூட்டினான். ஆகையால் அவர்களுக்கு நேர்ந்தது போலவே பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நேரும் என்று அனானியின் மகன் ஏகு என்ற இறைவாக்கினர் மூலம் ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது.
யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 26ஆம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி திர்சாவில் இருந்து கொண்டு 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான். திர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளன் அர்சாவின் வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். இது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் 27ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அவன் அரியணை ஏறி அரசாள தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான். பாசாவின் உறவினர், நண்பர் ஆகியோருள் எந்த ஆணையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு இறைவாக்கினர் ஏகுவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான். பாசாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது. ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டு சிம்ரி திர்சாவில் இருந்து கொண்டு 7 நாள்கள் அரசாண்டான். அப்போது படை வீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர். சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்றுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டு படைத்தலைவனாகிய ஓம்ரியை அன்றே பாளையத்திலிருந்து இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினர். அப்போது ஓம்ரி கிபத்தோனிலிருந்து இஸ்ரேலர் அனைவருடனும் சேர்ந்து புறப்பட்டு போய் தீர்சாவை முற்றுகையிட்டான். நகர் வீழ்ச்சியுற்றதை கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான். அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான். ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து யெரொபெயாமின் வழியில் நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அப்போது இஸ்ரேலின் மக்கள் 2 பகுதியாக பிரிந்தனர். ஒரு பகுதியினர் கீனத்தின் மகன் திப்னியையும் மறுபகுதியினர் ஓம்ரியையும் அரசனாக்க முயன்றனர். கீனத்தின் மகன் திப்னியின் ஆள்களை விட ஓம்ரியின் ஆள்கள் வலிமை மிகுந்திருந்ததால் ஓம்ரி அரசனானான். திப்னி உயிரிழந்தான். ஓம்ரி அரசனாகி இஸ்ரேல் மீது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். முதல் 6 ஆண்டுகள் அவன் திர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டான். பின்னர் அவன் செமேர் என்பவனிடமிருந்து சமாரியா என்ற மலையை ஏறத்தாழ 80 கிலோ எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான். அம்மலையின் மீது நகர் ஒன்றை கட்டி அம்மலையின் முன்னாள் உரிமையாளனான செமேரின் பெயரையொட்டி அந்நகருக்கு சமாரியா என்று பெயரிட்டான். ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான். அவன் நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் எல்லா வழிகளிலும் நடந்து இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். ஓம்ரியின் பிற செயல்களும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஓம்ரி தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனானான். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் ஓம்ரியின் மகன் ஆகாபு இஸ்ரேலை அரசாளத் தொடங்கினான். அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது 22 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான்.
ஓம்ரியின் மகன் ஆகாபு ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாய்ச் செய்தான். நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் வழிகளில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத்பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான். அதுவுமின்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் எரிகோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அதன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான். குறிப்பேடு 2ஆம் நூல் அதிகாரம் 16. ஆசா ஆட்சியேற்ற 36ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் அரசன் பாசா யூதா நாட்டை எதிர்த்து வந்தான். யூதா அரசன் ஆசாவிடம் போவதையும் வருவதையும் தடை செய்யுமாறு பாசா ராமாவை கட்டியெழுப்பலானான். அதனால் ஆண்டவரின் இல்லம், அரச அரண்மனை ஆகியவற்றின் கருவூலங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தமஸ்குவில் வாழ்ந்த சிரியா மன்னன் பெனதாதுக்கு அனுப்பி வைத்தான். என் தந்தையும் தந்தையும் செய்தது போல் நானும் நீரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பி வைக்கிறேன். இஸ்ரேலின் அரசனான பாசாவோடு உமக்கிருக்கும் உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்போது அவன் என்னை விட்டு அகன்று போவான் என்று சொல்லி அனுப்பினான். அரசன் ஆசாவுக்கு பெனதாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களுக்கு எதிராக அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல் மையம் ஆகியவற்றையும் நப்தலி நகர்களின் அனைத்து பண்டசாலைகளையும் கைப்பற்றினர். இதை கேள்வியுற்ற பாசா ராமாவை கட்டுவதை கைவிட்டுவிட்டான். அரசன் ஆசா யூதா மக்கள் யாவரையும் ஒன்று திரட்டி ராமாவை கட்டுவதற்காக பாசா தயாரித்து வைத்திருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். அக்காலத்தில் திருக்காட்சியாளர் அனானி யூதா அரசனான ஆசாவிடம் வந்து அவனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நம்பாமல் சிரியா மன்னனை நம்பியதால் அவனது படை உனது கையினின்று நழுவி போயிற்று. எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களும் குதிரை வீரர்களும் கொண்ட பெரும் படை இருக்கவில்லையா? அப்படியிருந்தும் நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உனது கையில் ஒப்படைத்தார். உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனத்துடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட ஆசா திருக்காட்சியாளர் மேல் கடும் சினமுற்றான். அவன் எவ்வளவு எரிச்சலுற்றான் எனில் அவரை சிறையிலிட்டதோடு மக்களுள் சிலரையும் கொடுமைப்படுத்தினான். ஆசாவின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. தன் ஆட்சியின் 39ஆம் ஆண்டில் ஆசாவுக்கு பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான். அவன் தன் ஆட்சியின் 41ஆம் ஆண்டில் இறந்து தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். திறன்மிக்கோர் தயாரித்த நறுமணப் பொருள்கள், மூலிகைகள், தைலங்கள் செறிந்த பாடையின் மேல் அவனது சடலத்தை கிடத்தி தாவீதின் நகரில் ஆசா தனக்கென வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்தனர்.
மேலும் அவனுக்கு அஞ்சலியாக மாபெரும் நெருப்பு வளர்த்தனர். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 17. ஆசாவின் மகன் யோசபாத்து அவனுக்கு பின் ஆட்சியேற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்திக் கொண்டார். யூதாவின் அனைத்து அரண்சூழ் நகர்களில் போர்ப்படைகளையும் பிற பகுதிகளிலும் தம் தந்தை ஆசா கைப்பற்றியிருந்த எப்ராயிம் நகர்களிலும் காவற்படைகளையும் நிறுத்தி வைத்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார். ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். அவர் செல்வமும் புகழும் பெருகியது. மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்து யூதாவில் இருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அகற்றினார். அவர் தமது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பென்கயேல், ஒபதியா, செக்கரியா, நெத்தனியேல், மீகாயா ஆகியோரையும், லேவியரான செமாயா, நெத்தனியா, செபதியா, அசாவேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, தோபு அதோனியா ஆகியோரையும், குருக்கள் எலிசாமா, யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார். இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை. பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமுமாக வெள்ளி பணமும் கொடுத்தனர். அரேபியரும் அவருக்கு 7700 ஆட்டுக்கிடாய்களையும் 7700 வெள்ளாட்டுக்கிடாய்களையும் அளித்தனர். யோசபாத்து மேன்மேலும் வலிமை அடைந்து வந்தார். யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார். யூதாவின் நகர்களில் சேமிப்பு மிகுதியாயிருந்தது. வலிமை மிகு போர் வீரர் எருசலேமில் இருந்தனர். தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை: யூதாவில் இருந்த 1000 தலைவர்கள், வலிமை மிகு போர் வீரர் 3,00,000 பேருக்கு தலைவன் அத்னா. அவனை அடுத்து வலிமை மிகு போர் வீரர் 2,80,000 பேருக்கு தலைவன் யோகனான். அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரியின் மகனுமான அமசியா. இவனுக்கு கீழ் வலிமை மிகு போர் வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். பென்யமீனிலிருந்து வலிமை மிகு போர் வீரர் எலியாத்தா. இவனுக்கு கீழ் வில்லும் பரிசையும் தாங்கிய வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். அவனை அடுத்து யோசபாத்து. இவனுக்கு கீழ் போர்க்கோலம் பூண்ட 180,000 பேர் இருந்தனர். இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணி புரிந்து வந்தனர். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்கள் இருந்தனர். சாலமோனின் ஞானம். அதிகாரம் 4. ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடினும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது. நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது. அது கடவுளாலும் மனிதராலும் கண்டுணரப்படும். அந்நினைவு பசுமையாயிருக்கும் பொழுது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர். அது நீங்கியதும் அதற்காக ஏங்குவர். மாசற்ற பரிசுகளுக்காக நற்பண்பு போராடி வெற்றி வாகை சூடி காலமெல்லாம் பீடு நடை போடுகிறது.
இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற போதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை. மன வாழ்க்கைக்கு புறம்பே பிறந்த வழிமரபு ஆழமாய் வேரூன்றுவதில்லை, உறுதியாய் நிற்பதும் இல்லை. சிறிது காலம் அவர்கள் கிளை விட்டு செழித்தாலும் உறுதியற்றவர்களாய் காற்றினால் அலைக்கழிக்கப்படுவார்கள். காற்றின் சீற்றத்தால் வேரோடு களைந்தெறியப்படுவார்கள். அவர்களுடைய கிளைகள் வளர்ச்சி அடையும் முன்பே முறிக்கப்படும். அவர்களுடைய கனிகள் பயனற்றவை. உண்பதற்கு ஏற்ற அளவு பழுக்காமையால் அவை பாழாய்ப்போகும். முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே தீர்ப்பு நாளில் தங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சிகளாயிருப்பார்கள். நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று, ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று. ஞானமே மனிதர்க்கு உண்மையான நரைத்திரை. குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார். நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாயிருந்தது. தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக்கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனத்தில் ஏற்கவும் இல்லை. இறந்து போன நீதிமான்கள் உயிர் வாழ்கின்ற இறை பற்றில்லாதவர்களை கண்டனம் செய்வார்கள். விரைவில் பக்குவம் அடைந்த இளைஞர்கள் நீண்ட நாள் வாழும் தீய முதியவர்களை கண்டனம் செய்வார்கள். இறை பற்றில்லாதவர்கள் ஞானிகளின் முடிவை காண்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக எத்தகைய திட்டம் வகுத்துள்ளார் என்றும், எந்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளார் என்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஞானிகளை கண்டு ஏளனம் செய்வார்கள். ஆண்டவரோ அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவார். ஏனெனில் இனி அவர்கள் இழிந்த பிணம் ஆவார்கள். இறந்தோர் நடுவில் என்றென்றும் அருவருப்புக்குரியோர் ஆவார்கள். ஆண்டவர் அவர்களை பேச்சற்று கீழே விழச் செய்வார். அடியோடு கலங்க வைப்பார். அவர்கள் முழுவதும் அழித்தொழிக்கப்படுவார்கள். ஆழ்துயரில் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர்களின் நினைவு கூட மறைந்துவிடும். இறை பற்றில்லாதவர்களின் பாவங்களை கணக்கிடும் போது அவர்கள் நடுங்கிக் கொண்டு வருவார்கள். அவர்களுடைய நெறிகெட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாட்டும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, திரும்பவும் நீங்கள் எங்கிட்ட கேட்கறது, நீ யெரொபெயாமை போல இருக்க போறியா அல்லது தாவீதை போல இருக்க போறியான்னு. ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்பா. தாவீதை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிச்சிங்க, அந்தளவுக்கு தாவீது உமக்கு ஏற்புடையவராக உமக்கு உரியவற்றை மட்டுமே அவர் செஞ்சார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இதயத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. அம்மா, தாவீதின் குல விளக்கே, எங்களுடைய ஒளியை ஏற்றியறலும் அம்மா. எங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றியறலும் அம்மா.
இருள் அடைஞ்சு கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அருளும் அம்மா. ஆசாவை போல, யோசபாத்தை போல, நாங்களும் தாவீது அரசரை போல, ஏன் இவர்களை விட சிறந்த நெறி புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாகிய நாங்கள், உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ கடைப்பிடிக்க எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பார்த்துருவோம். இந்த தாவீதின் குலவிளக்கு எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பாருங்கள், 1 அரசர்கள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். ரொம்ப மோசமாக அவர் செயல்பட்டாலும் அபியாம், ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிர செய்தார். அமர்ந்தருக்கு இந்த குலவிளக்கு யார்? தேவமாதா. அதுக்கப்புறம் அது ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகிறது. 2 பேருமே. ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல பாருங்க, நானே உலகின் ஒளின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரும் ஒளி தான், அவரில் இணையும் போது நாமும் ஒளியாக தான் இருக்கிறோம். ஸோ இது முதல்ல எங்கே நடக்குது அப்படின்னா மாதாவில், அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசுவில். ஸோ தாவீதின் பொருட்டு ஒரு விளக்கு வந்தால் தந்தையம் இறைவன் ஒளிர வைக்கிறாராம். அது கடைசியாக இந்த விளக்கு நிறைவு பெறுகிறது தேவமாதாவிலும் ஆண்டவர் இயேசுவிலும். அந்த ஒளி அவங்க 2 பேரும் தான் அன்பார்ந்தவர்களே. அதனால் நம்ம பாட்டு பாடுறோம், தாவீதின் குலவிளக்கேன் ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே எம்மை காத்திடும் ஆரணங்கே. அழகான மாதா பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே எம்மை காத்திடும் ஆரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுனையே தாவீதின் குலமலரே. அந்த குலமலர் இங்கேருந்து தான் அதுக்கான அந்த 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 தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். பாருங்களேன், எல்லாமே பைபிள்லேருந்து தான் இருக்குது. நம்ம சும்மா ஏதோ மாதாவை புகழல. மாதா தான் அந்த தாவீதின் குல விளக்கு. ஒரே ஒரு விளக்கு எரிய வச்சுக்கிட்டே இருக்கார், எல்லாருமே பாவம் செஞ்சாலும். அதுதான் கடைசியாக தேவமாதா. கப்ரியேல் வானதூதர் மாதா கிட்ட சொல்கிறாங்க, அவர் தந்தை தாவீதின் அரியணை உனக்கு பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். சரி, 2வது கேள்வி பாருங்கள். சமாரியாவை தலைநகரமாக மாற்றியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா 1 அரசர்கள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஓமிரி தான் சமாரியாவை வாங்கி அதை மாற்றுகிறார் அவருடைய தலைநகரமாக. 3வது கேள்வி, மாதாவினுடைய ஒரு முக்கியமான தலைப்பு இன்றைக்கி இனிமை மிகு பாடல் 4ஆம் அதிகாரத்தில் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தாவீதின் கொத்தம்போல். அந்த கொத்தம்போல் யார்? அந்த தாவீதின் கோபுரம். ஆக்சுவலாக அந்த கொத்தம்போல்னாக்கா அது கோபுரத்தை தான் குறிக்கிறது. தாவீதின் கோபுரம் போல் அமைந்துள்ளது உன் கழுத்து. அதனால தான் மாதா டவர் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்கிறோம். தாவீதின் கோபுரமே. அப்போ அது எதை குறிக்கிறது? அது ஸ்ட்ரென்த்து குறிக்கிறது, வலிமையை குறிக்கிறது, டிஃபென்ஸு குறிக்கிறது, ஒரு எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது. எருசலேமினுடைய ஒரு எதிர்ப்பு சக்தி, ஒரு வலிமை இந்த தாவீதின் கோபுரம். அப்படி இருக்கிறாங்களா மாதா. சரி, இன்றைக்கி பாருங்கள், 1 அரசர்கள் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். அபியாம் அவனுக்கு முன் அரசனாய் இருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அவன் உள்ளம் தம் மூதாதையரான தாவீதின் உள்ளத்தைப் போல கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தாவீது தான் இனிமேல் அளவுகோலாக இருப்பார். நீ தாவீதை போல இருந்தீன்னா நீ நல்லவன், யெரோபோவாமை போல இருந்தீன்னா நீ கெட்டவன். ஸோ அப்படி தான் பார்க்குறேங்க. இன்றைக்கி அபியாம், ரெகபயாமுடைய மகன் அபியாம், சாலமனுடைய பேரன் தாவீதை போல இல்லை. ஆனால் 11ஆம் வசனம் பாருங்கள், ஆசா தன் மூதாதை தாவீதை போல ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். எவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கு பாருங்கள் அன்பர்களே. நம்மளுடைய இதயம் தாவீதை போல ஆண்டவர் திருமுன் நம்மளும் நேர்மையுடன் நடக்கிறோமா? இன்றைக்கி தாவீதின் மகன் ஆண்டவர் இயேசு அதை விட ஒரு பெரிய நேரிய வழியை நமக்கு புதிய ஏற்பாட்டில் கற்பிக்கிறார். அவரை போல் நம்ம இருக்கிறோமா? 18ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சி இருந்த எல்லா வெள்ளிகளிலும் பொன்னையும்
தன் பணியாளர் மூலம் பெனதாத்து என்ற சிறிய மன்னனுக்கு அனுப்பி கூறியது, நீ உன்னுடைய அலையன்ஸை வந்து பாஷா கிட்டேருந்து நீ உடைச்சிரு அப்படின்னு சொல்லி 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துலையும் 18ஆம் வசனத்துலையும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆசா வந்து அவரோட ஆண்டவருடைய இல்லத்தின் செல்வங்களை எடுத்து, எப்படி பாருங்களேன், கடவுளுடைய கோயிலில் இருக்கிற பொண்ணை வெள்ளியும் எடுத்து கொண்டு போய் வேற ஒரு சிறியவின் மன்னனுக்கு கொடுக்குறாரு. அது பாருங்கள், பாவம் இல்லை. 2 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் 7லேருந்து 9 வசனங்கள். இது ஒரு பெரிய பாவமாக அவருக்கு தெரியல. நம்ம என்ன நினைப்போம், நம்மளுமே பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உடனே மனுஷத்தனமாக தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் கடவுளோட நெருக்கமான உறவு இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, முதல்ல போய் கடவுள் முன்னாடி போய் உட்காருவாங்க, கடவுளை செயல்பட விடுவாங்க. 2 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் 7லேருந்து 9 வசனங்கள் பாருங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நம்பாமல் சிறிய மன்னனை நம்பியதால் அவனது படை உனது கை நின்று நழுவி போயிருக்கும். எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் கொண்ட பெரும் படை இருக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உனது கையில் ஒப்படைத்தார். உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுற்றி பார்க்கின்றது. அவர் தம்மை முழு மனதோடு நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். அவர் நம்பியிருந்தால் ஆற்றல் தருவாராம். அவர் கண்ணு சுற்றி பார்க்குதான் யார் அவரை நம்பியிருக்காங்கன்னு. அவர் நம்பியிருக்கிறவங்களுக்கு ஆற்றல் தருவார். நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும். அம்மாந்தர்களே, ரொம்ப நுணுக்கமாக இருக்கு பாருங்களேன். யாராவது இப்படி கூட பாவம் செய்வாங்களாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதை கூட ஆண்டவர் பாவமாக நினைப்பாரா? அதாவது ஒரு பிரச்சனை வருது, உடனே ஓடி போய் நார்மலாக ஒரு மூளையை பயன்படுத்தி செய்கிறாரு. இதில் என்ன தப்புன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அது பிரச்சனை இல்லை. நம்ம போய் நம்ம மூளையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல கிடையாது. நம்ம மூளையை பயன்படுத்தலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கிட்ட போகிறோம் அது நம்ம காட்டும் நம்ம உண்மையாலுமே யாரை நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி பாருங்கள், அவ்வளோ பெரிய அந்த எத்தியோப்பியரின் படையை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சதுனால வீழ்த்தினார்ல. அதிகமாக கொடுக்கப்பட்டவரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அப்போ நீ இதெல்லாம் பார்த்துருக்கல, நீ ஏன் வந்து திரும்பவும் அடுத்த பிரச்சனை வரும்போது கடவுள்கிட்ட போல. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரி என்னுடைய வாழ்விலும் நிறைய நடந்திருக்கிறது. ஆண்டவர் வந்து வேலையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்காக வந்து நான் போய் நிறைய இடத்துல தேடி முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். கிடைக்கல, கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு முடிச்சுக்களை அகற்றுற மாதா கிட்ட நம்ம நினச்சி, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வேலை வந்து எதுவுமே இல்லாமல் அற்புதமாக கொடுத்தீங்க, நான் இப்போ வீடுக்கும் உங்ககிட்ட நம்பி இருந்திருக்கணுமே, நம்பாமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு உண்மையிலே மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் அன்பார்ந்தவர்களே, கரெக்டாக 4 நாள் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அற்புதகரமாக வீடு தேடி வந்துச்சு. அந்த வாய்ப்பு எங்கே போய் இருக்கணும் அப்படின்றது வெறும் ஜெபத்தினால மட்டும் நடக்குது. இப்போ மற்றவங்களாம் வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் தேடி தான் அவங்கள கண்டுபிடிக்கணும், ஃபைன். ஆனால் நம்ம கடவுளை நம்பி இருக்கணும், கடவுள்கிட்ட நெருக்கமாக இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ரூட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவர் நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார். நீ என் புள்ள, நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க, நீ ஏன் என்கிட்ட வராமல் நீ போய் உன்னுடைய சொந்த முயற்சியில் நீ முயற்சி செஞ்ச. ஸோ அதுதான் பாருங்கள், அதே மாதிரி தான் பாருங்கள், அவர் வந்து இவ்வளவு தான். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அதை வந்து சொல்லி காமிச்ச அவர் அந்த இறைவாக்கினரை கூட அவர் வந்து போய் சிறையில் அடைக்கிறார். ஆசாவுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே தாழ்ச்சி அடைய முடியல. பாருங்களேன், 2 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டுச்சு அவருக்கு, ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களை நம்பினான். இப்போ பாருங்கள், பைபிள் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லலை. அன்பார்ந்தவர்களே, அந்த டாக்டர் என்னை குணப்படுத்துகிறாரா, அந்த மெடிசன் என்னை குணப்படுத்துதா, இல்லை கடவுள் என்னை குணப்படுத்துகிறாரா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் வந்து கடவுள்னு சொல்லிட்டோன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுல தப்பு இல்லை. ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு. திரும்ப பாருங்களேன், நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், ஆனால் எனக்கு டாக்டர் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆண்டவர் தான் என்னை குணப்படுத்துகிறான்ற புரிதல் நமக்கு இருந்துச்சு. அந்த ஒரு அறிவு தெளிவு நம்மக்கிட்ட இருந்து கடவுளை அங்கீகரித்தோம், கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அப்படின்னா இது பாவமாகாது. இல்லை கடவுளை மறந்துட்டு இந்த டாக்டர் மேலே முழு நம்பிக்கை வச்சோன்னா கிறிஸ்தவர்களுக்கு அது பாவமாக தான் மாறுது. கடவுள் அப்படி தான் இங்கே சொல்கிறாரு, பைபிள் அப்படி தான் சொல்லுது. டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்ல, போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பி, ஆண்டவரே இந்த டாக்டரால் எதுவுமே பண்ண முடியாது,
அவர் பண்ணுற ஆப்ரேஷன், அவர் கொடுக்குற மருந்து எதுவுமே எனக்கு வேலை செய்யாது. நீங்கள் கட்டளை இடலை என்றால், நீங்கள் உங்களை வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்தலைன்னா இது ஒரு கருவி தான். இது வழியாக நீங்கள் தான் குணப்படுத்துறீங்க, நீங்கள் தான் ஹீலர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம மனசு நமக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு மாதிரி அதை நம்ம ஜெபத்தில் ஆண்டவரிடம் நம்ம அறிக்கையிட்டு சொல்லிட்டு கூட நம்ம போகலாம். ஸோ எல்லா நன்மைகளும் எல்லா வெற்றியும், இந்த வெறும் நோய் குணமாகிறது மட்டும் இல்லை, போரில் வெற்றியும் கூட ஆண்டவருடைய கருத்திலிருந்து வருகிறது. மற்றது கெட்டதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதுக்கு? அதுலேருந்து மிகுதியான பெரிய ஒரு நன்மையை கொண்டு வருவதற்கு, நமக்கு பாடங்களை கற்றுத்தந்து அவரிடம் நம்மை திருப்புவதற்கு. கெட்டதுகளை ஆண்டவர் செய்வதில்லை, அனுமதிக்கிறார். ஆனால் நன்மைகளை ஆண்டவர் தான் செய்கிறார். வெற்றியை ஆண்டவர் தான் தருகிறார். சுகத்தை ஆண்டவர் தான் தருகிறார். ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடமிருந்து நேரடியாக வருகிறது. அப்படின்றத நம்பிட்ட மற்ற எல்லாமே சைடு, எல்லாமே செகண்டரி. தேர்கள் குதிரைகள்னால நான் ஜெயிக்க போகிறதில்ல, ஆண்டவர்னால ஜெயிக்கிறேன். எனக்கு மெடிசன்னால் டாக்டர்னால் குணமாக போகிறதில்ல, அவங்களாம் ஒரு கருவி தான். ஆண்டவர் தான் உண்மையிலே குணமாக்குகிறார். அவர்கிட்ட தான் கடைசி வார்த்தை இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்தவர்களே. 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்கள், மற்ற இஸ்ரேலுடைய அரசர்கள் அங்கே குறிப்பிடப்படும் போது அம்மாவுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுவதில்லை. பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் 34ஆம் வசனத்தில் 1 15ஆம் அதிகாரத்தில் இது வரைக்கும் இஸ்ரேலில் எல்லாருமே பாவம் செஞ்சவர்கள் தான். யூதா சைடு 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆசா, இன்னொன்று யோசபாத்து. இந்த 2 பேரும் நல்லவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து யோசியான்ற ஒருத்தர் வாக்களிக்கப்பட்டிருக்கார். நமக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 3 பேர். அதுவும் யாருனால? எருசலேமில் கோயில் இருக்குது, ஆண்டவரை வழிபடுறதுனால ஓரளவு 3 அரசர்களாவது நல்லவங்களாக இருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இஸ்ரேலில் பாருங்கள், வழிபாடு தவறுனுச்சு, கோயில் இல்லை, குருக்கள் இல்லை, அந்த நாடே சீரழிஞ்சு போச்சு. நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் அன்பர்களே, அவர் பாசாவை பார்த்து சொல்கிறார் பாருங்கள், தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு தலைவனாக, அதாவது அரசராக ஏற்படுத்தினேன். நீயோ யெரொபெயாமின் வழி நடந்து என் மக்களாகிய இஸ்ரேலை பாவம் செய்ய காரணமாக இருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு நீ சினமூட்டினாய். அன்பர்களே, அவர் பாருங்கள், அதனால் என்ன தண்டனை கொடுக்குறப்ப, எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன். நேபாட்டின் மகனாகிய யெரொபெயாமின் வீட்டுக்கு செய்ததைப் போலவே உன் வீட்டுக்கும் செய்வேன். பாருங்கள், யெரொபெயாமை கொன்னது யார்? பாசா. இப்போ பாசாவுடைய வீட்டையும் ஆண்டவர் அனுமதிக்க போகிறாராம். அன்பர்கள், இங்கே 2 விஷயங்களை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பாசா யெரொபெயாமை கொன்னுட்டு அரசனானார். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஏதோ இது இயற்கையாக நடக்கிற மாதிரி நினச்சிருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகி இஸ்ரேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன். அப்போ பாசாவை அரசனாக ஏற்படுத்தினது ஆண்டவர் தானா? நாம் நினச்சிட்டு இருந்தோம், ஓகே இஸ்ரேல் மக்களை டோட்டலாக ஆண்டவர் கை கழுவிட்டார்னு. இல்லை, எல்லா அதிகாரத்தில் அமருகிறவர்களையும் ஆண்டவர் தான் தேர்ந்தெடுக்கிறார் அன்பர்களே. இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் திருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டையும் அரசாங்கத்தையும் அதில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மேல அதிகாரிகளையும் நம்ம மதிக்கணும். அரச சட்டங்களையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். சொல்லப்போனால் அந்த அதிகாரம் கடவுளிடமிருந்து தான் வருதுன்னு சொல்லி புதிய ஏற்பாடு நம்ம கற்பிக்கிறது. நம்ம பிரதம மந்திரி, நம்மளுடைய ஜனாதிபதி, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர், எல்லாத்தையுமே, ஆளுநர் எல்லாரையுமே நம்ம மதிக்கணும். ஏன்னா அவர்களுடைய அதிகாரம் கடவுள்லேருந்து வருது. பாருங்கள், இந்த இஸ்ரேல் மக்களையும் ஆண்டவர் தான் அரசனாகிறார். நம்ம யூதா மட்டும் தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க மட்டும் தான் ஆண்டவர் வழிபடுறான்னு நினச்சோம். ஆண்டவரை வழிபடாத நாடுகளிலும் யார் யார் அரசனாக இருக்கணும், எப்போ யார் வரணும், எல்லாமே ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார். இது ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு புரிய வருது. 2வது விஷயம், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாஷா தான் யெரொபெயாமை கொண்டான். ஆனால் இன்றைக்கி யெரொபெயாமுக்கு நடந்ததை போல் பாஷாவுக்கும் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அவரை கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறதையும் இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், கடவுள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுட்டாலும் ஓகே ஃபைன், என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி தாழ்த்தி கொண்டு நம்ம திரும்பி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் உடனடியாக இறக்கம் காட்டுகிறார். அது ரெகபெயாமுடைய வாழ்வில் நம்ம பார்த்தோம். அவர் உடனே மன்னிப்பு கேட்குறாரு. எகிப்திலேருந்து
எகிப்து மன்னன் வந்து அவரை கொல்ல வரும்போது உடனடியாக ஆண்டவர் வந்து அவருடைய கோபத்தை வந்து குறைத்து கொள்கிறார். நம்மக்கிட்டே அதுதான் எதிர்பார்க்குறாரு. சரி, 2 குறிப்பேடு 17ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். அப்பா, எவ்வளோ நாள் கழித்து இந்த வார்த்தையை கேட்குறோம் நண்பர்களே. தாவீதுக்கு அப்புறம் ஆசா, அதுக்கப்புறம் இப்போ யோசபாத்து. ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனெனில் அவர் பாகாலை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையரின் கடவுளை நாடி அவர் கட்டளைகளின்படி நடந்து வந்தார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நம்ம அதில் கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குது. ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். பாருங்களேன், ஆட்சியை நிலைநிறுத்துறதும் கவிழ்த்துறதும் எல்லாமே ஆண்டவருடைய கருத்தில் தான் இருக்குது. யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். திரும்பவும் ஒரு சாலமனுடைய ஒரு அரசாட்சி வர ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள் அன்பந்தர்களே. அவர் செல்வமும் புகழும் பெற்றிருந்தார். அன்பந்தர்களே, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்ம வாழ்ந்தோன்னா, அவருடைய கட்டளையை கடைபிடிச்சு தாழ்ச்சியாக அவர் அன்பு செஞ்சு வாழ்ந்தோன்னா, தாவீதை உயர்த்தினது போல், ஆசாவை உயர்த்தினது போல், யோசபாத்துக்கு புகழும் செல்வமும் ஆசீர்வாதம் கொடுத்தது போல் நமக்கும் ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருக்கார். அவர் மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்து யூதாவில் தொழுகை மேட்டுகளையும் அசராகு கம்பங்களையும் அகற்றினார். நம்மளுடைய தீய எண்ணங்களை இதே போல் வேறு எடுத்து போட்டுட்டு தொழுகை மேடுகளை அவர் உடைச்சது போல் நம்மளும் உடைச்சிட்டு ஆண்டவருடைய கோயிலை கட்டினது போல் நம்மளுடைய உடலை, ஆன்மாவை தூயாவினருக்கு உகந்த ஒரு ஆலயமாக நம்ம கட்டி எழுப்பணும்னா அதை விட வேறு எதுவுமே ஆண்டவர் கேட்கல. மற்றது எல்லாமே உலக விஷயங்கள்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். 9ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரின் திருச்சட்ட நூலில் நின்று அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு அழகான விஷயம் யோசபாத்து செய்கிறது. ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகரங்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். லேவியர்கள் எல்லாரையும் யோசபாத்து எவ்வளோ அழகாக பண்ணப்பாங்க அன்பர்களே. இந்த ஒரு நகர்வு ஆண்டவர் இயேசு தம் அப்போஸ்தலரை அனுப்பினதற்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. அரபியர்கள், எதிரிகள் கூட வந்து யோசபாத்துக்கு வந்து காணிக்கை தருகிறார்கள், பொன்னும் வெள்ளியும். அவருடைய புகழ் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அன்பர்களே. கடவுளை நம்பி அவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு தாழ்ச்சியாக பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னா, அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரையே நம்பி இருந்தால் இன்றைக்கி யோசபாத்துக்கு நடந்தது எல்லாமே நமக்கு நடக்கும். சரி, இன்றைக்கி இனிமை மிகு பாடல்கள் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் அன்பர்களே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த மங்கை, அந்த பெண், சாலமன் கட்டின கோயில், எருசலேம் நகரம், தேவ மாதா, திருச்சபை, நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடியது. பாருங்கள் 3ஆம் வசனத்தில், செம்பட்டு இலை போன்றன உன் இதழ்கள், உன் கண்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை. அன்பர்களே, இந்த திருவுறைவிடம் டேபர்நாக்கிள் மோசே கட்டினதும் சரி, சாலமன் கட்டின கோயிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 2 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 14ஆம் வசனம், அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலாம் இந்த செம்பட்டு கிரிம்சன் சொல்லுவோம், ஒரு கிட்டத்தட்ட ரெட்டிஷ் மாதிரி, அதுக்கப்புறம் நீல கலர், இதெல்லாம் அந்த கோயிலினுடைய அந்த திரைகளினுடைய வேலைப்பாடுகளில் இந்த வண்ணத்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பாருங்கள் 2 குறிப்பேடு 3ஆம் அதிகாரம் 15லேருந்து 16 வசனங்கள் வாசிச்சோன்னா தெரியும். இந்த மாதுளை பழங்கள்லாம் அந்த கோயிலினுடைய கதவுகளில் வந்து அவங்க அதை செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த கோயிலை விவரிக்கிற இந்த சாலமன் அரசர் அவருடைய மனைவியை விவரிப்பது தந்தையாம் இறைவனுக்குடைய கண்களில் இந்த திருக்கோயில் அப்படி தான் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பாருங்கள் 5ஆம் வசனம், உன் முலைகள் 2 லீலிகள் நடுவில் மேயும் இருமான் குட்டிகளை ஒக்கும், அதே போல் ஒத்திருக்கும். இதுதான் நம்ம 1 அரசர்கள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 22ஆம் வசனம் 26ஆம் வசனத்திலாம் இந்த சாலமன் கட்டின கோயிலினுடைய அந்த தூண்களினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த நிலைகள் இருக்குது பாருங்கள், அந்த டாப்ஸ், அந்த மேல் பகுதி எல்லாமே லீலி மலர்களின் வடிவத்தில் இருக்குமா. இங்கே அவருடைய அந்த பெண்ணுடைய முலைகளை வந்து லீலி மலருக்கு அவர் ஒப்பிடுகிறார். திரும்பவும் பாருங்களேன், அந்த தூண்கள், அந்த கோயிலினுடைய தூண்கள், இங்கே அந்த பெண்ணினுடைய முலைகளுக்கு அவர் வந்து அதை கம்பேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் பாருங்கள், அந்த பெண்ணினுடைய அந்த நறுமணத்தை பாருங்கள், வெள்ளை போலமும் சாம்பிராணியும்
பரிமள தைலத்தின் அந்த நறுமணத்தை எல்லாத்தையுமே அந்த பெண்ணிடமிருந்து பார்க்குறாராம் அவர். ஸோ இந்த நறுமணம்லாம் எங்கேருந்து வரும்? கோயிலில் காணிக்கை செலுத்தும் போது சாம்பிராணி, வெள்ளைப்பழம், இந்த தூபம் காட்டும்போது அந்த வாசனம். ஸோ கோயிலுடைய அந்த வாசனையை இங்கே அந்த பெண்ணிடமிருந்து அவர் பார்க்குறார். எவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது பாருங்கள். அந்த 7ஆம் வசனம் பாருங்கள். என் அன்பே, நீ முழுவதும் அழகே, மறுவோ உன்னில் சிறிதும் இல்லை. இதே மொழியை தான் புனித பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் அவர் திருச்சுவையை பார்த்து சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கு உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். அதே போல் பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முடன் விளங்குமாறு இப்படி செய்தார். அப்போ பாருங்களேன், திருச்சபை மாசற்றதாக, தூய்மையாக, எக்குறையும் இல்லாத ஒரு 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 உடல் தான் அந்த திருச்சபை. அது ஒரு மாசில்லாத ஒரு கன்னியை போல புனித பவுல் கிறிஸ்துவுக்கு திருச்சபையை மன ஒப்பந்தம் செஞ்சு வச்சுருக்காராம். இதே போல தான் அங்கே அந்த மணவாளன் அந்த மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், நீ முழுவதும் அழகே, மருவ உன்னில் சிறிதும் இல்லை. இது பாருங்களேன், மாதாவுடைய அமல உற்பவத்திற்கும் மாதா பாவம் இல்லாமல் வாழ்ந்தாங்கன்றதுக்கும் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால தான் மாதா மாறா அழகே தாய் மரியேன்னு சொல்லி நம்ம பாடுறோம். அவங்கக்கிட்ட பாவமே இல்லை. அதே போல் தான் நம்மளுடைய ஆன்மாவும் இருக்கணும் அப்படின்னு புனித பவுல் கூறுகிறார். அப்படி தான் திருச்சபையும் இருக்கணும்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 11ஆம் வசனத்தில், உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றனர், உன் ஆடைகளின் நறுமணம் லெபனானின் நறுமணத்திற்கு இணையானது. அன்பர்களே, தேனும் பாலும் பொழிகின்ற தேசம் இது இஸ்ரேல் தேசம், எருசலேம் நகரம். லெபனானினுடைய நறுமணம் எங்கேருந்து வரும்? கோயிலிருந்து வரும். ஏன்னா லெபனானுடைய அந்த மரங்கள்லேருந்து தான் கோயில் கூடிய எல்லா உள்ளே இருக்க வேலைப்பாடுகளும் அந்த கட்டைகள்னால தான் செய்யப்பட்டது. அப்போ பாருங்களேன், கோயிலும் இஸ்ரேல் தேசத்தையும் அங்கே குறிக்கிறது. அதே போல் 12ஆம் வசனமும் 15ஆம் வசனம் பாருங்கள், நீ தோட்டங்களின் நீரூற்று, வற்றாத நீர் சுரக்கும் கிணறு. அன்பந்தவர்களே, செக்கரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தெல்லாம் அந்த நாளில் ஒரு 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 நீரூற்று ஒன்று திறக்கப்படும் எருசலேமினுடைய மக்களுக்காக. அந்த நாளில் அதிலிருந்து ஜீவ தண்ணீர் வெளியே வரும் எருசலேமிலிருந்து அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இப்படி தான் ஆண்டவருடைய உடலில் இருந்து அந்த தண்ணீரும் ரத்தமும் வெளியே வந்தது. தூய் ஆவியானவர் திருவருள் சாதனங்கள் நமக்கு திறக்கப்பட்டது. ஸோ இந்த நீர் ஊற்று, இந்த வற்றாத நீர் சுரக்கும் இந்த ஜீவ தண்ணீர், அந்த கிணறு ஆண்டவர் இயேசு, அவருடைய உடல் ஆகிய திருச்சபை, சாலமன் கட்டின கோயில், எருசலேம், இது எல்லாத்தையுமே குறிக்க அன்பார்ந்தவரே, நம்மளுடைய உடலில் இருந்தும் நம்மளுடைய ஆன்மாவில் இருந்தும் இந்த வற்றாத நீர் ஊற்று தூய் ஆவியானவர் புறப்படுகிறார் நமக்குள்ளே இருந்தும். ஆண்டவர் அதான் நம்ம சமாரிய பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் கூறுகிறார். அதை பின்னாடி ஆண்டவர் திரும்பவும் யோவான் நற்செய்தியிலையும் திரும்ப இன்னொரு இடத்துலையும் அவர் பதிவு செய்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர்களிடமிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். ஸோ இப்படி அழகாக இந்த இனிமை மிகு பாடல்கள் முழுசும் எருசலேமையும் இஸ்ரேலையும் சாலமன் கட்டின கோயிலையும் தேவ மாதாவையும் திருச்சபையும் நம் ஆன்மாவையும் உடலையும் அது சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரும் தந்தையும் இறைவனும் ஆண்டவர் இயேசுவும் ஆவியானவரும் அந்த அளவுக்கு நம்மையும் திருச்சபையும் தேவமாதாவையும் அன்பு செய்கிறார். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.